போன முறை நேரலையை கட் பண்ணாங்க, இந்த முறை மைக்ல கை வச்சாங்க. இந்த சில்லறத்தனமான வேலையெல்லாம் திமுக தான் பண்ணும். வள்ளுவன் சொன்னா இல்லையா, உண்மையை மறைக்கலாம், தப்பு கிடையாது. பொய்மையும் வாய்மை உடைத்து நன்மை பயக்கும் எனில் சொல்லிட்டானா. சோ நாட்டுல இவங்களே போய் சொல்ல முடியுமா, 13 அமைச்சர் மேல ஊழல் இருக்குங்க, இவ்வளவு கேடுகட்ட அரசியல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் அமைச்சரா ஆக முடியாம போயிடுச்சு, ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல எங்கேயோ போய் காலில் சந்தில விழுந்து தப்பிச்சு வந்துட்டாரு, அவர் அசிங்கமா பேசினாரு, அவரை நாங்க நீக்கினோம், திருப்பி கரெக்டா பேசுறாருன்னு சொல்லி அவரை உள்ள கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு பேச முடியுமா? பேச முடியாது. இந்த சட்டசபைக்கு போனா இவனுக்கு இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும். அவர் என்ன பண்றாரு, ஆளுநர் உறவு ஏற்கனவே அவர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, 3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அதே காரணம் காட்டி என்ன சொல்லுவாரு, இன்னைக்குதான் காலையில கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டு வர வேண்டாமா, சட்டசபையை அடுத்த வாரம் வச்சுக்கலான்ருவாரு. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஊத்தி முடிக்கும். அதனால 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க. அவரு பார்த்தாரு, பொய்யா வருது, பச்சை பொய்யா வருது, உருட்டல் மிரட்டல் எல்லாம் வருது, எல்லா பொய்களும் வருது. அவரு ஒரு அறிவிக்கையை ரெடி பண்ணிட்டாரு, நான் இந்த இதை படிக்க போறது இல்லை.